நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு நிஜமாவே அதில் அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தது. எனக்கே அந்த வீடியோவை பார்க்கும்போது ஓவராக பேசுகிறானே தவிர அப்படின்னு அந்த குரலி வித்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அது ஒருத்தங்க கமெண்ட்லேயும் சொல்லிட்டாங்க. ஆனால் வேணும்னு நான் பண்ணல, எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தது. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக அதில் மிஸ் பண்ண விஷயங்களாக நான் நினைக்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் கற்றுக்கும் போது அப்பப்போ ஒன்று ஒன்றா நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணதை நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ரெண்டும் நான் பண்ணேன். இது நம்ம சாஸ்திரப்படி இந்த பூவில் இருந்து தான் நம்ம எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். 5 பெட்டல் வச்சு நடுவில் ஒரு ரவுண்ட் போட்டு. ஸோ இதை நான் பண்ணிட்டேன். அடுத்ததான் இந்த டிசைன் நான் பண்ணேன். இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் அப்படியே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நம்ம அதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த ஃபேப்ரிக். முன்ன பின்ன இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்ததா தெரியும், எனக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியறதில்ல. சட்டையை பாருங்கள், ஆன்லைனில் வாங்கி என்ன கிளாத்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது காடா கிளாத்து. இது 1 மீட்டர் 100 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். பட் இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம கையால் எம்ப்ராய்டரி பண்ணலாமே தவிர அந்த பஞ்சு நீடில் வச்சு குத்தும்போது கீஞ்சு போயிடும் போல் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம கேன்வாஷ் துணி நம்ம யூஸ் பண்ணுறோம். கேன்வாஷ் துணி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பெயிண்டர்லாம் தஞ்சாவூர் பெயிண்டிங், கலங்கரி பெயிண்டிங், இல்லை அந்த பெரிய போர்டு வச்சு ஆர்டிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த கிளாத் தான் இது. இது மீஷோலேருந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது அதை விட இது ரேட் கம்மி தான். நல்ல கனமாக இருக்கும், நிறைய இருக்கும். அந்த பொண்ணுங்களாம் பெரிய பெரிய ரக்கு, பெட்ஷீட் மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கல்ல நீளமாக, அதெல்லாமே இந்த கிளாத் தான். ஸோ நம்ம இந்த கிளாத் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது காடா கிளாத்தை விட நமக்கு நிறையா கிடைக்கும். அகலம் ஜாஸ்தி, நிறையாவும் கிடைக்கும். நான் அதை நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கிளாத் கனமாக இருக்கும். 6 ounce, 8 ounce, 10 ounce அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்னஸை பொறுத்து அது வேறுபடும். நம்ம உள்ளன் நூல் யூஸ் பண்ணும் பொழுது அந்த நூலுக்கு ஏற்ற மாதிரி கனமான கிளாத்தில் தைச்சாதான் நமக்கு நல்ல ஒர்க் வரும். அதுக்காக நம்ம கிளாத் இது பேர் கேன்வாஷ் கிளாத். இந்த மாதிரி இருக்கும். நம்ம பிக்சர் ஆன்லைனில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும், கடையில் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும். கேன்வாஷ் ரோல்னு இந்த மாதிரி இருக்கும். இது பெயிண்ட் பண்ணுறது உள்ள ப்ரைமர் போட்டிருக்கும். இது நம்ம வாங்கக்கூடாது. துணி மாதிரி இப்படி இருக்கும், இந்த மாதிரி மடிச்சு இருக்கும். இதுதான் நம்ம வாங்கணும். இதை நம்ம வாங்கிக்கலாம், சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட டிசைனை ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது தான். இதான் நான் ரீசெண்டாக பண்ணது. இதை நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை நான் இன்னும் இந்த மேலெல்லாம் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் நான் கட் பண்ணியிருப்பேன். இது வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி 3Dயாக கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும்போது தான் அது அழகாக வருது. அது நம்ம இன்னும் நல்லா கற்றுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் மாதிரி எடுத்துக்கோங்க. ரவுண்டு, கட்டமாக, ஹார்ட்டு, அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள். இதில் நான் இதெல்லாம் கட் பண்ணல. பார்க்க தான் இது சாஃப்டாக தெரியுதே தவிர இது சாஃப்டாக இல்லை, பயங்கர ஹார்டாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நெருக்கமாக தைச்சிட்றோமா, அதனால் அது நல்லா ஹார்டாக இருக்காது, ஒரு துணி மாதிரியே ஆயிடுச்சு. பேக் சைடு இப்படி இருக்கும். இதில் நான் ஒயிட் க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ அது ஏதாவது ஒன்று ஒட்டிக்கலாம். இது ஈஸியாக தான் இருக்குது. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இந்த த்ரெட் த்ரெட்டு இது பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் எனக்கு இதே தான் கிடச்சிச்சு. திருப்பி 2-3 கடையில் கூட நான் செக் பண்ணிட்டேன். ஆனால் இது ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும். இதை வச்சு க்ரோச்சே பின்னுவோம்ல, இந்த ஊசியால், அது பின்னா கூட இது ஒரு கிளியர் டிசைன் வரல. ஏன்னா இது ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. நல்ல த்ரெட்டு நல்ல ஸ்ட்ராங்காக டைட்டாக அதை இது பண்ணியிருப்பாங்கள்ல, இது இப்படி பண்ணியிருப்பாங்கள்ல, அது டைட்டாக இருக்கிற மாதிரி உள்ள த்ரெட்டு நல்ல குவாலிட்டியாக, இந்த மாதிரி பிசுரெல்லாம் இல்லாமல் நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. ஃபிசிக்கலாக ஸ்டோரில் போய் வாங்குங்க. இது அவ்வளோ குவாலிட்டி கிடையாது. இதை போடும்போது இப்போ நான் நிறைய த்ரெட் வச்சுருக்கேன் இல்லையா, இதுவே பார்த்திங்கன்னா ஒன்றும் வேறு வித்தில் இருக்குது. நம்ம த்ரெட் போடும்போது பெரிய ஹோல் இருக்கிற நீடில் யூஸ் பண்ணதுனால நமக்கு அது செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இது த்ரெட் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஒர்க் நல்லா ஃப்ளோவாக வரும். நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி ப்ரைஸுக்கும் குவாலிட்டிக்கும் இதுவே 15 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் ஒன்று.
ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ப்ரைஸ் பார்க்காதீங்க, பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியாத விஷயங்களையும் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதோட நம்ம வந்து இதில் தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நமக்கு ஒரு ட்ராயிங்கை எப்படி துணியில் ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேப்பர் ட்ரேசிங்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் போய்ட்டு இந்த மாதிரி நம்மளோட கேலரியிலேருந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கலாம். தேவையான சைஸுக்கு அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வேணும்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பண்ண பேக்லைட் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான இடத்துல வச்சு லாக் பண்ணிவிட்டு அது மேலே துணியை போட்டு நம்ம வரைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி இருக்கும் ஃபைனலாக. இப்போ நம்ம வந்து அந்த டிசைன் மேலே துணியை போட்டோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு கர்டன்லாம் போட்டு மூடிட்டு கதவையும் லாக் பண்ணிவிட்டு இருட்டை பண்ணிவிட்டு பார்த்தோன்னா தெரியும். அப்போ நம்ம அதை மேலே துணியை போட்டு வரைஞ்சிக்கலாம். நமக்கு வீட்டில் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அதில் உள்ள மானிட்டர் இல்லை லேப்டாப்போட ஸ்க்ரீனில் வச்சு கூட வரையலாம். நான் முன்னாடிலாம் அப்படி தான் எடுப்பேன். அவ்வளோதான். இது மேலே வச்சு நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிளாஸ்டிக் ஃப்ரேம் வாங்காதீங்க, நான் சும்மா இது வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம சூஸ் பண்ண ட்ராயிங் வந்து தின்னாக இருந்ததுன்னா அவ்வளோவா தெரியாது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. அதை ஜெமினி ஆப்பில் கொடுத்து டிக் லைனாக எடிட் பண்ண சொன்னிங்கன்னா எடிட் பண்ணி தரும். அப்போ கொண்டுட்டு போய் அந்த ட்ரேசிங் ஆப்பில் ஓப்பன் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீடில் த்ரெட்டர் யூஸ் பண்ணி நீடிலில் அந்த நூலை நம்ம கோத்துக்கிறோம். கோத்து முடித்ததுக்கப்புறம் அந்த டிசைன் மேலே வச்சு நம்ம பஞ்ச் பண்ண வேண்டியது தான். நம்ம ஒர்க் பண்ணுற பக்கம் பேக் சைடு அந்த கீழே இருக்கிறது தான் வந்து நமக்கு டிசைன் வரும். இது அதனால் அந்த ஸ்டார்டிங் நூல் வந்து நம்ம பக்கம்தான் இருக்கும். ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்ருங்க. பேக் சைடு இந்த மாதிரி வந்திருக்கும். அவ்வளோதான். அப்படியே நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு க்ளூலெஸ்ஸாக தான் இருக்கும். டிசைன் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அழகாக வந்துடும். அப்பப்போ திருப்பி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த லூப் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீடிலோட டைரெக்ஷன் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணும். அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோமோ அதை நோக்கி இருக்கிற மாதிரி பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டாலும் நீடிலோட டைரெக்ஷன் மாற்றக்கூடாது. அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அது ஒன்று தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நூலை கட் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். அது பிரிஞ்செல்லாம் வராது. நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு கடைசியாக வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒர்க் பண்ண பக்கம். இது மேலே தான் க்ளூ வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு காஃபி கலர் நூல் வச்சு பார்டர் மாதிரி மறுபடியும் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளூ கலரில் அந்த லைனில் ஜிக்ஸாக்காக தைச்சிக்கிட்டேன். அவ்வளவுதான். ஆனால் இதில் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு முடிச்சு மாதிரி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அதை கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து நூல் கோத்து நல்லதாக வச்சு மறுபடியும் தைக்கணும். இது ஒன்று தான் அந்த லோ குவாலிட்டி நூலில் பிரச்சனை. ஒரு வழியாக நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அதை நான் வந்து கட் பண்ணி விடலை. இது வந்து பேக் சைடு. ஒர்க் பண்ணும்போது ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. பாதி இது ஃபினிஷ் பண்ணாமல் பார்க்கும்போது நல்லாவே இல்லை. ஆனால் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஒரு உருவமாக நல்லா வந்திருக்கு. என்னால் நம்பவே முடியல. இப்படி தான் இருந்துச்சு ஃபைனலாக. தென் இதில் நான் வந்து பேக் சைடை பிசுறு பிசுறாக இருக்கும்ல, அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நான் க்ளூ வச்சு ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் நான் பண்ணேன். க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட ஃபெவிகால் தான் இருந்துச்சு. அதை வச்சு ஒட்டி நைட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டேன். மார்னிங் சூப்பராக இருந்தது. அதை எடுத்து நம்ம ஹேண்ட்பேக்கில் பவுச்சில் எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. பட் நல்ல த்ரெட்டு வாங்கிக்கோங்க, நல்ல நீடில் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் வந்து கேன்வாஷ் க்ளோத் அப்படின்னு கனமாக உள்ளதாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல்ஸ்லாம் நம்ம சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது, அழகாக ஒர்க் பண்ணலாம். இது நான் ஃபஸ்ட்டு பண்ணது. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க காமிச்ச மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன்.
2 கலர் வந்து சேருதில்ல, அந்த இடத்துல சில நூல் வந்து அப்படி ஒன்றோட ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நைஸாக ஏதாவது கம்பி இல்லை ஏதாவது வச்சு அதை தனித்தனியாக அந்தந்த கலரோட தள்ளி விட்ருங்க, அவ்வளோதான். நான் காமிச்ச இந்த பஞ்ச் நீடிலோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி அந்த த்ரெட்டு லூஸாக போயிட்டு வர மாதிரி வாங்கிக்கிங்க அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களோ அது அதில் ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். இதை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இதோட அந்த ஹேண்டில் வந்து நமக்கு சரியில்லை. இது ஒரு ரப்பர் மாதிரி தான் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணும்போது பிஞ்சிடுது. ஸோ ஹேண்டில் நல்லா இருக்கிற மாதிரி, பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி நல்ல இதாக வாங்கிக்கோங்க. நான் சொன்னது வந்து இது மட்டும்தான். இதில் வந்து அந்த ஹோல் பெருசாக இருந்தது. இந்த பெண்ணோட அந்த உள்ள அந்த ரீஃபில் மாதிரி நம்ம நூல் போகுதில்ல, அந்த வித்து வந்து ஜாஸ்தி இருந்தது. அதனால் நம்ம வந்து நூல் போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்லியிருந்தேன். இதே வாங்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் வந்து அது மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம ஆன்லைனில் வாங்கினா கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது. அது மாதிரி பார்த்து நல்லா ஹேண்டில் இருக்கிறதா பார்த்து நல்லா வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். உண்மையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் நான் வந்து இது ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி கச்சக்கச்சான்னு இருக்கவும் நிறுத்திடலாம், நல்லா இல்லைன்னு நினச்சேன். பட் பொறுமையாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணால் அழகாக வந்துடுச்சு, எனக்கே பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானுஷா.